தைராய்டு இருக்கவங்களுக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய மெட்டபாலிசம் தான் காரணம். மெட்டபாலிசம் ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தொடர்ச்சியான சோர்வு, குறைவான எனர்ஜி இருக்கிறது, பகல் நேரத்திலேயே தூங்குறது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு லெவலில் மருந்துகளை எடுத்துக்கிறது. நம்பர் 2, உணவுல மாற்றத்தை ஏற்படுத்துறது. புரதம் அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது. முட்டை, சிக்கன், பருப்பு வகைகள், இன்னும் தானியங்கள்ல நிறைய கவனம் செலுத்துறது. இரும்பு சத்தை அதிகப்படுத்துறது. கீரைகள், டேட்ஸ், கருப்பு திராட்சை, எள் இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக சேர்க்கிறது. செலினியம் அதிகமாக உள்ள நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு தூக்கம். ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய சோர்வு போகக்கூடிய விஷயம். உடற்பயிற்சி, ஒரு சின்ன வாக் பண்ணுறது, யோகா, சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுடைய மெட்டபாலிசத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது. நல்ல மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் மூலமாக உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தைராய்டுனால் ஏற்படக்கூடிய சோர்வை உங்களால் போக்க முடியும். தேங்க்யூ.